நேற்றோ இன்றோ முந்தானத்தோ திட்டமிட்டதல்ல. 1856 கால்டுவெல் துவங்கினார். அதற்கு பிறகு வி.கே. சூரியநாராயண சாஸ்திரி என்கிற பரிதிமா கலைஞர் போராடினார். மொழிநாயகர் தேவநேய போராடினார். வள்ளல் பாண்டித்துரை தேவர் போராடினார். திருவிக்கா போராடினார். ஒரு நூற்றாண்டுகளாய் போராடி எவராலும் வெல்ல முடியாததை என் உயிர் மூச்சு உள்ளவரை அதை நிகழ்த்தி காட்டுவேன் என்று இந்த மண்ணில் தன் மொழியை செம்மொழி என்று அறிவித்த ஒரு முதல்வனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக கொண்டாடி இருக்கிறாங்க. நான் இன்னொரு கேள்வி வைக்கிறேங்க. தமிழுக்கு தானே செம்மொழி வாங்கி கொடுத்தாரு. நீங்க என்ன நாள் அறிவிச்சிருக்கணும்? தமிழ் செம்மொழி நாள் என்று தான் அறிவித்திருக்கணும். ஏன் செம்மொழி நாள் அறிவிச்சீங்க? இந்திய திருநாட்டில் 11 மொழிகள் செம்மொழிகளாய் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைவர் ஒரு வழியை காட்டுகிறார். நான் செம்மொழி அடைந்து விட்டேன், திராவிட மொழி குடும்பமே என்னை பின்தொடர்ந்து வா, நீயும் செம்மொழி என்கிற அந்தஸ்தை பெறு என்கிற அந்த தலைவனை கொண்டாட வேண்டும் என்பதற்காக செம்மொழி என்று அறிவித்திருக்கிறாங்க.